அதோட இன்னைக்கு துணை முதலமைச்சர் அப்போது வேண்டுமென திட்டமிட்டு அதிமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார். ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவனில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போல மேல போய் இன்ஸ்டாகிராம், இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார், போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. எப்ப போடுறாரு? நள்ளிரவுல போடுறார், நேரம் நள்ளிரவுல இந்த லைக் போடுறார். இப்படிப்பட்ட துணை முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அப்புறம் ஸ்டாலின் பேசுறார், எங்களை பத்தி பிஜேபி பத்தி பேசுறியே, நீ எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க. திமுக எதிர்கட்சியில் இருக்கும்போது அன்றைக்கு பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டினார், கருப்பு போல விட்டார். பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ளை குடை பிடித்தார், வெள்ளை குடை பிடித்த வீரமகன் தான். நீ எங்களை பத்தி பேசலாமா? அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் அவர்களை, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை கோலோ இந்தியா செஸ் ஒலிம்பியாட் கலைவாணர் அரங்கில் ஒரு அரசு நிகழ்ச்சி இதெல்லாம் அழைச்சிட்டு அவரை கௌரவப்படுத்துறீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பேசுறார்? திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, ஆளுங்கட்சியா இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு, இதுதான் திமுகவுடைய இரட்டை வேடம். அதோட திரு ஸ்டாலின் நேற்றைக்கு முன்தினம் ஒரு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுறார். திராவிட 5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியில செய்த சாதனை 1000 ஆண்டு வரலாறு பேசணும். உண்மைதான் பேசும். என்ன பேசுவாங்க? 5 ஆண்டு திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடி கடனை வாங்கி நாட்டு மக்களை கடனால் ஆக்கிட்டாங்க. இதுதான் வரலாறு பேசும். இந்த கடனை நாம தாங்க கட்ட வேணும். இங்க வந்திருக்கிற மக்களும் நான் உட்பட, நீங்க உட்பட கட்ட வேணும். இந்த கடனை எப்படி அடைப்பது? வரி போட்டு தான் அடைக்க முடியும். இப்படி தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டிருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சி இந்த கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி. 2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி வாங்கி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினதை பேசுவாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முந்தி பல ஊழல்கள், கொஞ்ச நஞ்ச ஊழல் இதெல்லாம் ஸ்டாலின் பேசுறார். அண்ணா திமுக ஊழல் புரிந்ததுன்னு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சி துறை, நகர்ப்புற வளர்ச்சி துறை, குடிநீர் வழங்கல் துறை, அதுல முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 முறை நம்முடைய தலைமை பொறுப்பில் காவல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னொன்னு டிரான்ஸ்பாரம், திரு செந்தில் பாலாஜினாவே கத்துறீங்க. ஊழலுக்கு பேர் போனது திமுக. டிரான்ஸ்பாரத்தில் 32 டெண்டர் போடுறாங்க. ஒரே ரேட். இந்தியாவில் இப்படி எங்கேயுமே டெண்டர் நடந்தது கிடையாது. ஒரே ரேட்ல 32 டெண்டர். அந்த ஊழல் நீதிமன்றத்தில் நிக்குது. இதையெல்லாம் வருகின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் பத்திரமா இருப்பாங்க. எங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்க. சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது.
ஊழல் செஞ்சவங்க தப்ப முடியாது. உப்ப தின்றவங்க தண்ணி குடிச்சே ஆக வேண்டும். ஆக திமுகவில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. இந்த ஊழல் எல்லாம் வெளிப்படையாக கொண்டு வருவோம். இதை சட்ட நீதியாக நாங்கள் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். நீங்க 2 நாளைக்கு முந்தி பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ள மணல் திருட்டு கரூர்ல எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அறிவிச்சார் விஜயபாஸ்கர் அவர்கள் பல முறை அதிகாரி சொல்லி பார்த்தாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 ரீச் அங்க இருக்கின்ற திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அங்க இருக்கின்ற எம்எல்ஏ துணையோட 5 ரீச்ல ஒரு நாளைக்கு 3000 லோடு நடத்திட்டு இருந்தாங்க. அங்க இருக்கின்ற கலெக்டருக்கு தெரியும், எஸ்பிக்கு தெரியும், அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி, ரெவன்யூ அத்தனை பேருக்கு தெரியும். பல முறை பெட்டிஷன் அனுப்பி நேரடியா குரல் கொடுத்து போராட்டம் நடத்த நடக்கல. 2 நாளைக்கு முந்தி இவரு ஊர் மக்களோட போய் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தி எல்லா பத்திரிகையிலும் வந்தது. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மலரும். இதற்கு இந்த மணல் கொள்ளைக்கு எந்தெந்த அதிகாரிகள் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள் மீது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பட்டம் பகல்ல மணல் அள்ளிட்டு போறாங்க. காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பா இருக்கிறான். மணல் திருட்டுக்கு காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் பாதுகாப்பாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? ஆக அதிமுக ஆட்சி வந்தவுடன் சட்டத்தின் ஆட்சி நடக்கும். அப்பொழுது இந்த ஊழல் செய்தவர்கள் அத்தனை பேரும் தண்டிக்கப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட திமுக ஆட்சி வந்தவுடனே போராட்டம், விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், மருத்துவர்கள் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர்கள் போராட்டம், இப்படி தமிழகம் ஒரு போராட்ட களமா மாறிட்டது. எவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்தில் தான் பார்க்கப்படுகிறது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி விரைவிலே மலர நீங்கள் அத்தனை பேரும் நல்ல ஆதரவை தர வேண்டும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க. ஆனா இந்த ஆட்சியில உடல் உறுப்பை திருடுறாங்க. இங்க வந்திருக்கிற நம்முடைய தொண்டர்கள், பொதுமக்கள் யாராவது திமுக கட்சி, திமுக நிர்வாகிகளோ அல்லது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மருத்துவமனையில் அவர்கள் கிளினிக் வச்சு நடத்தியிருந்து நீங்க போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பாத்துங்க. திமுக சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையில ஏழைகளுடைய வறுமையை பயன்படுத்தி அவருடைய கிட்னியை முறைகேட எடுத்திருக்கிறாங்க. இத திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டுகின்றவர்களை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனை பெற்று தரப்படும்.